அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அது மாதிரி ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். நம்ம எல்லாருமே இப்போ +2 முடித்த மாணவர்கள் அடுத்து வந்து என்ன படிக்கலாம், எந்த கல்லூரியில் சேரலாம், என்ன டிபார்ட்மெண்ட்டில் சேரலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு +2 முடிச்சுட்டு மாணவர் நீங்கள் ஒரு கல்லூரியில் சேரீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கல்லூரிக்கு ஃபீஸுங்கிறது நீங்கள் இல்லை உங்கள் பெற்றோர்கள் தான் கட்ட போகிறாங்க. ஒரு 3 வருஷம் படிப்போ 4 வருஷம் படிப்போ அந்த 4 வருஷத்துக்கு உங்கள் பெற்றோர்கள் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சு படித்து முடித்து நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகி வந்து வேலைக்கு போகலாம். பட் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கிறப்பவே அந்த 4 வருஷத்துக்கும் உதவித்தொகையோடவே படிக்கலாம். ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு கல்லூரியில் படிக்கலாம். 3வது விஷயம், படித்து முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாப் இருக்குது. அப்படி என்ன சார் ஜாப், அப்படி போகிறதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ், என்ன கல்லூரி, அந்த கல்லூரி என்னது, எத்தனை பேத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10+2 டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர் நீங்கள் வந்து இந்தியன் ஆர்மியில் வந்து ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு டிகிரி முடித்த மாணவர்கள், ஒரு பிஎஸ்சி, பிஏ இல்லை பிஇ, பிடெக் முடித்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்தியன் ஆர்மியில் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அது வழியாக எஸ்எஸ்பி இன்டர்வியூஸ் ப்ளஸ் மெடிக்கல் செலெக்ஷன்லாம் முடித்து அவங்க வந்து உள்ளுக்கு ஆஃபீஸராக போவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டிகிரி வந்து இங்கே செலவு பண்ணி படிக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்மியோட இன்ஸ்டிடியூஷன்லேயே போய் படித்து 4 வருஷம் எந்த செலவுமே இல்லாமல் படித்து மத்திய அரசோட ஊக்கத்தொகையும் வாங்கி 4வது வருஷம் படிக்கிறப்பவே உங்களுக்கு மாதம் கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் வந்து உதவித்தொகைங்கிறது தர்றாங்க. அது வந்து நீங்கள் ஆஃபீஸர் ட்ரைனிங்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பயே ஸ்டைஃபண்ட் மாதிரிலாம் தர்றாங்க. படித்து முடித்த உடனே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது இந்தியன் ஆர்மியோட ஆஃபீஸராகவும் உங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்படி ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும், இதில் எத்தனை பேத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்தியன் ஆர்மியோட 10+2 டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம்க்கான நோட்டிஃபிகேஷனுங்கிறது வந்திருக்கு. இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10+2 டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் 52வது பேட்ச் இது. சரிங்களா? இதுக்கு இந்த 10+2 டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீமில் செலக்ட் ஆகிறவங்க, இந்த 52வது பேட்சில் செலக்ட் பண்ண ஆகிறவங்க நீங்கள் வந்து ஜனவரி 2025 வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்சுங்கிறது கமெண்ட்ஸ் ஆகுங்க. நீங்கள் அப்போ தான் வந்து படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. ஓகே, இதுக்கு அப்ளை பண்ணணும். இந்த 10+2 டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீமில் போயிட்டு நீங்கள் வந்து இந்தியன் ஆர்மி காலேஜில் போய் இன்ஜினியரிங் படித்து ப்ளஸ் ஆஃபீஸர் ட்ரைனிங்கும் எடுக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து 12th கம்பல்சரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டும் படிச்சிருக்கணும். 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். கூடுதலாக ஜேஇ மெயின்ஸ் 2024 நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் ஆஃப் பர்த் எலிஜிபிலிட்டி என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஜூலை 2, 2005 ஜூலை 1, 2008 பிறந்தவர்களாக இருக்கணும். சரிங்களா? இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி, இதோட அப்ளிகேஷன் என்றைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா மே 13 ஓப்பன் ஆச்சு. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 13 வந்து அப்ளை பண்ணலாங்கிறாங்க. இல்லை மொத்தம் எத்தனை பேர் ஒரு வருஷத்துக்கு இந்த பேட்ச் 10+2 டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம்ஸ் மூலமாக ஒரு பேட்சில் எத்தனை பேர்த்தை எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுமையாக சேர்த்தே வெறும் 90 பேத்துக்கு தான் வாய்ப்பு. இது வந்து ஒரு 4 வருஷ கோர்ஸுங்கிறாங்க. இந்த படிப்பு, அதாவது இன்ஜினியரிங் ப்ளஸ் மிலிட்ரி ட்ரைனிங், இந்த ரெண்டும் சேர்ந்ததை வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷ கோர்ஸுங்கிறாங்க. இதை வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இதை நம்ம இப்போ ஒரு கல்லூரியில் படிக்கிறோம்னா அதை கோர்ஸுன்னு சொல்கிறாங்க. இவங்க இதை வந்து ட்ரைனிங்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இல்லை இந்த ட்ரைனிங்கை வந்து 2 வகையாக பிரிச்சுக்கிறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 1ங்கிறது 3 இயர்ஸ், முதல் 3 வருஷத்தை வந்து அவங்க ஃபேஸ் 1ங்கிறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் 3 வருஷத்தில் இன்டெகிரேட்டட் பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங் அண்டு இன்ஜினியரிங் ட்ரைனிங் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதாவது அந்த 3 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் படிப்பீங்க, ப்ளஸ் இந்தியன் ஆர்மியில் ஆஃபீஸராக ஆகிறதுக்கான ஒரு பேசிக் ட்ரைனிங்கையுமே வந்து அவங்க அந்த 3 வருஷம் படிக்கிறப்பவே கொடுக்குறாங்க. இந்த கல்லூரிகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புனே மற்றும் செகுந்தராபாத்தில் இருக்குங்க. இந்த ரெண்டு இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்புகளையும் படிக்க வச்சு, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட கான்செப்ட்ஸையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, ப்ளஸ் இந்தியன் ஆர்மியில் ஆஃபீஸராக ஆகிறதுக்கான ப்ராசஸ்ஸு, செலெக்ஷன் ப்ராசஸ் மற்றும் ட்ரைனிங் ப்ராசஸையுமே அவங்க வந்து அங்கே பண்ணுறாங்க. 2வது கட்டம் ஃபேஸ் 2, அது வந்து ஒரே ஒரு வருஷம், அதாவது ஃபைனல் இயரில் மட்டும்தான் அந்த ஃபேஸ் 2 வந்து வரும். அது எங்கே கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎம்ஏ இந்தியன் மிலிட்ரி அகாடமி டேராடூன்கிற ஊரில் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து என்ன, அந்த ஐஎம்ஏ டேராடூனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
ப்ரீ கமிஷன் ட்ரைனிங் அகாடமின்னு சொல்கிறாங்க, PCTA அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து இப்போ கல்லூரியில் படிக்கிறீங்க, இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கல்லூரியில் படிக்கிறீங்க, அந்த கல்லூரியில் படித்து வேலைக்கு போகிறத வந்து நீங்கள் ஜாபுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. அதே இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கமிஷன் ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்க. கமிஷன் ஆகுறாங்கன்னா நீங்கள் ஒரு தேர்வு, அதாவது ஒரு படிப்பு முடித்து நீங்கள் வந்து வேலைக்கு போகிறத தான் வந்து அவங்க கமிஷன் ஆகிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு வருஷம், அந்த ஃபேஸ் 2ல் இருக்கக்கூடிய ஒரு வருஷம் முழுக்க வந்து மிலிட்ரி ட்ரைனிங் மட்டும் கொடுப்பாங்க. ஆஃபீஸர் செலெக்ஷனுக்கு என்ன குவாலிட்டிஸோ அதை வந்து டெவலப் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த 4 வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கே உங்களுக்கு எவ்வளோ செலவாகும், கவர்மெண்ட்லேருந்து அவங்க ஒரு கணக்கு போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 14,000 ரூபாய் செலவாகும். அந்த 14,000த்தையுமே கவர்மெண்ட்டே கொடுக்குதுங்க. சரிங்களா? இதுக்குள்ளே போகணும். இப்போ இங்கே போயிட்டு நான் இன்ஜினியரிங் போயிட்டேன் சார், அப்போ அங்கே நான் வந்து எனக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் சொல்லி தருவாங்க, இன்ஜினியரிங்கில் என்னென்ன விஷயங்கள்லாம், என்னென்ன பிரான்ச்சஸ்லாம் நான் பிரியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட் போய் படிக்கலாங்க, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிக்கலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கலாம், டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கலாம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். ஸோ இந்த படிப்புகள்லாம் அங்கே போய் படிக்கலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து இந்த படிப்புகளுக்கெல்லாம் இந்த படிப்பெல்லாம் படிக்க விரும்புகிறேன், இந்தியன் ஆர்மியில் ஆஃபீஸர் ஆக விரும்புகிறேன், இந்த 10+2 டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் மூலமாக, இதுக்கு என்ன ப்ராசஸ், ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுமான்னு கேட்டால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத தேவையில்லை. அதுக்கு பதிலாக தான் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா JEE மெயின்ஸில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகியிருந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க. அதுபோக இந்த ஸ்கீம் மூலமாக போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா SSB இன்டர்வியூன்னு ஒரு ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. SSB இன்டர்வியூங்கிறது 5 நாள் நடக்கும். அந்த 5 நாள் முடிஞ்ச உடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் செலெக்ஷனில் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஆல் இந்தியா ரேங்கிங்கில் போட்டு முதல்ல வரக்கூடிய 90 பேத்துக்கு மட்டும்தான் இந்த கல்லூரியில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது வருது. ஸோ இப்போ நீங்கள் படிக்கிற 3 வருஷத்துக்குமே பெரும்பாலும் உங்களோட ஃபீஸுங்கிறது உங்களோட ஸ்காலர்ஷிப் ப்ளஸ் ஸ்டைஃபண்ட்லேயே வந்துடும். ப்ளஸ் 4வது வருஷம் நீங்கள் இந்த 3 வருஷம் ட்ரைனிங் முடிச்சிட்டிங்கனாலே 4வது வருஷமே நீங்கள் ஆஃபீஸர் ட்ரைனிங்கில் இருக்கிறப்பே கிட்டத்தட்ட 58,000 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைஃபண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக ஃபைனல் இயரும் முடிச்சிட்டிங்க, கமிஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பே ஸ்கேலில் வந்துடுவீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு போகிற போஸ்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்டினன்ட். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாங்க, ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சோல்ஜர்ஸாகவே இருக்காங்க. பட் வந்து யாருமே ஆஃபீஸர்ஸ் லெவலில் போயிட்டெல்லாம் வர்றதில்ல. மேபி ரொம்ப ரேர் கேஸில் ஒரு 100ல் ஒருத்தரோ இல்லை 1000ல் ஒருத்தரோ தான் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரியில் இருக்கவங்க ஆஃபீஸர் கேட்டகரியில் இருக்காங்க.